நம்ம ஒரு ஏரி குளத்துக்கு போனோம்னா நம்மளோட கண்ணுல அடிக்கடி படும் 4 பறவைகள் அன்னம், பிளாமிங்கோ, கொக்கு, வாத்து. முதல் பார்வைக்கு இந்த 4 பறவைகளும் தண்ணீர்ல வாழும், நீண்ட கழுத்து இருக்கும், நீந்தும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா உண்மையில இந்த 4க்கும் இருக்க வித்தியாசம் புலிக்கும் பூனைக்கும் இருக்கிற வித்தியாசம் போல இருக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தனி வாழ்க்கை முறை, உணவு முறை, குணம்னு நிறைய இருக்கு. அதை தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அன்ன பறவைய பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை நிற இறகுகள், நீண்ட வளைந்த கழுத்து, அமைதியாக தண்ணீரில் மிதந்து செல்லும் நடை. இதையெல்லாம் பார்த்தால் இது சாதாரண பறவை அல்ல, ஏதோ அரச குடும்பத்து பறவை போலதான் தோணும். அதனாலதான் பல நாடுகள்ல அன்னத்தை அழகு, தூய்மை மற்றும் அமைதியின் அடையாளமா கருதுறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் அன்னத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுதான் காதலின் சின்னம்னு சொல்லுவாங்க. பல அன்ன இனங்கள் நீண்ட காலம் ஒரே ஜோடியாக வாழ்கின்றன. ஆண் மற்றும் பெண் அன்னம் சேர்ந்து கூடு கட்டும், சேர்ந்து முட்டைகளை பாதுகாக்கும். குட்டிகள் பிறந்த பிறகும் இருவரும் இணைந்து அவற்றை வளர்க்கும். இந்த ஒற்றுமையை பார்த்துதான் பல நூற்றாண்டுகளாக அன்னத்தை உண்மையான காதலின் அடையாளமாக மக்கள் நினைத்து வராங்க. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எல்லா அன்னங்களும் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஜோடியோட இருக்கும்னு சொல்ல முடியாது. சில இனங்கள்ல சூழ்நிலையை பொறுத்து ஜோடி மாறுவதும் இருக்கு. இருந்தாலும் நீண்ட காலம் ஜோடி வாழ்க்கை காரணமாக காதலின் சின்னம் என்ற பெயரும் இன்னும் அன்னத்துக்கு சொல்லப்படுது. நீங்க ஏதாவது ஓவியம், திருமண அழைப்பிதழ் அல்லது காதல் கதைகள்ல 2 அன்னங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது. 2 அன்னங்கள் சேர்ந்து நீந்திரப்போ அவற்றின் கழுத்து இதயம் வடிவம் போல தெரியும். அதனாலதான் இது காதலை குறிக்கிற காட்சிகள்ல நிறைய பயன்படுத்தப்பட்டு வருது. அன்னம் அழகாக மட்டும் இல்ல, ரொம்பவும் சக்தி வாய்ந்த பறவையும் கூட. கிட்டத்தட்ட 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. அன்னத்தின் இறகுகள் முழுக்க வெள்ளையாக இருக்கும். அது சீக்கிரம் அழுக்காயிரும் நம்ம நினைப்போம். ஆனா அவற்றின் இறகுகளை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதன் வாளின் அருகே இருக்கும் ஒரு சிறிய சுரப்பியிலிருந்து எண்ணெய் போன்ற திரவத்தை எடுத்து தனது இறகுகளில் தடவுகிறது. அதனால் சீக்கிரமாவே அதுல தண்ணீர் ஒட்டாது. மழை பெய்தாலும் ஏரியில் மணிக்கணக்காக மிதந்தாலும் அதனோட இறகுகள் அதனாலதான் பாதுகாக்கப்படுது. அன்னத்தின் குட்டிகளும் மிகவும் அழகா இருக்கும். ஆனால் அவை பிறக்கும் போது வெள்ளை நிறத்துல இருக்காது, சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்துல பிறக்கும். வளர வளர மெதுவா வெள்ளை நிறத்திற்கு மாறும். அன்னம் தேவையில்லாமல் சண்டை போடாது, மிகவும் அமைதியான பறவை. ஆனால் தனது குட்டிகளுக்கோ முட்டைகளுக்கோ ஆபத்து வந்துவிட்டால் அதே அமைதியான அன்னம் மிகவும் ஆக்ரோஷமாக மாறிவிடும். பெரிய நாய், நரி அல்லது மனிதரை கூட தன் பெரிய சிறகுகளால் தாக்கி விரட்டும். உலகத்தில் பல வகையான அன்னங்கள் இருக்கு. சில அன்னங்கள் முழுக்க வெள்ளை நிறத்துல இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் வாழுற பிளாக் ஸ்வான் முழுக்க கருப்பு நிறத்துல தான் இருக்கும். பல ஆண்டுகளாக எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறம்தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா கருப்பு அன்னங்களும் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனால் இந்த அன்னத்தின் அழகுக்கு போட்டியா நிற்கும் இன்னொரு பறவை இருக்கு. அது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். அதுதான் பிளாமிங்கோ. ஒரு பெரிய ஏரியில ஆயிரக்கணக்கான இளஞ்சிவப்பு நிற பறவைகள் ஒன்றா நிக்கிற காட்சியெல்லாம் நீங்க நியூஸ்ல காமிச்சு பார்த்திருப்பீங்க. முதல் பார்வையில அது உண்மையான பறவைகள் போலவே தெரியாது. யாரோ ஓவியம் வரைஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இயற்கை இந்த பறவையை அவ்வளோ அழகா படைச்சிருக்கு. ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? பிளாமிங்கோ பிறக்கும் போதே இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்காது. குட்டியாக இருக்கும்போது சாம்பல் அல்லது வெள்ளை கலந்த நிறத்துல தான் இருக்கும். அப்போ பிங்க் நிறம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். அதற்கு காரணம் அதோட உணவு தான். பிளாமிங்கோ சிறிய இறால், பாசிகள் மற்றும் நுண்ணுயிரிகளை சாப்பிடும். அவற்றில் இருக்கும் கெராட்டினாய்டு என்ற இயற்கை நிறமிதான் மெதுவாக அதன் இறகுகள்ல சேர்ந்து உடல் முழுவதையும் அழகான இளஞ்சிவப்பு நிறமா மாத்துது. ஒரு காலில் நிற்பதால் உடல் வெப்பம் குறைவாக வெளியேறும். மேலும் தசைகளுக்கும் ஓய்வு கிடைக்கும். அதனால் மணிக்கணக்கில் ஒரே காலிலே நின்றாலும் அதற்கு சிரமம் இல்லை. இதோட கழுத்தை பார்த்தாலே ஒரு கேள்வி வரும், ஏன் இவ்வளவு நீளமா இருக்குன்னு. அதற்கு காரணம் ஆழமில்லாத ஏரியில் தலையை கீழே குனிந்து உணவு தேடுவதற்கு தான். உண்மையில் பிளாமிங்கோ சாப்பிடும் முறை மிகவும் வித்தியாசமானதா இருக்கும். மற்ற பறவைகளை போல அலகால் பிடிச்சு சாப்பிடாது. தலைய தலைகீழாக தண்ணீருக்குள் வைத்து தண்ணீரை உறிஞ்சி பிறகு அலகுக்குள் இருக்கும் சிறிய வடிகட்டிகள் மூலம் உணவை மட்டும் பிரித்து சாப்பிடும். இதை இயற்கையாகவே உருவான ஃபில்டர் சிஸ்டம்னு கூட நம்ம சொல்லலாம். அன்னம் பொதுவாக சிறிய குடும்பமாக வாழ விரும்பும். ஆனா பிளாமிங்கோ அப்படி இல்லை. சில நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான பிளாமிங்கோக்கள் ஒரே நேரத்துல வாழும். தூரத்திலிருந்து பார்த்தால் முழு ஏரியுமே இளஞ்சிவப்பு நிறமா மாறிடும். அந்த அளவுக்கு அழகா இருக்கும். பிளாமிங்கோக்கள் கூட்டமாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. கூட்டமாக இருந்தால் எதிரிகளை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்.
மேலும் இனப்பெருக்க காலத்தில் ஜோடியை தேர்வு செய்வதும் அதுக்கு எளிதா இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க போகும் பறவை அழகுக்காக அல்ல, பொறுமைக்காக உலக புகழ் பெற்றது. அதுதான் கொக்கு. இந்த வயல்வெளிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கு ரொம்ப நேரம் அசையாம ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும். அது உயிரோட இருக்கா இல்லை சிலையா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே நிற்கும். அது சோம்பேறி கிடையாது, ரொம்பவும் புத்திசாலியான வேட்டைக்காரன். தேவையில்லாமல் ஓடி சக்திகளை வீணாக்காது. தண்ணீரில் இருக்கும் மீன்கள், தவளைகள், நண்டுகள் அல்லது சிறிய உயிரினங்கள் தானாக அருகில் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கும். சரியான தருணம் வந்தவுடன் மின்னல் வேகத்தில் தனது நீண்ட அலகை தண்ணீருக்குள் செலுத்தி இரையை பிடித்துவிடும். இப்போது அதன் உடலை பாருங்க. நீண்ட கால்கள், நீண்ட கழுத்து, கூர்மையான நீண்ட அலகு. இவை எல்லாம் வெறும் அழகுக்காக அல்ல, ஆழமில்லாத தண்ணீரில் நடக்கவும் தூரத்தில் இருக்கும் இரையை எளிதாக பிடிக்கவும் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. தண்ணீரில் நடக்கும்போது அதன் நீண்ட கால்கள் உடலை நனைக்காமல் பாதுகாக்குது. கொக்கின் கண்களும் மிகவும் கூர்மையானது. தண்ணீரின் மேற்பரப்பில் சூரிய ஒளி பிரதிபலித்தாலும் அதற்குள் நீந்தி கொண்டிருக்கும் சிறிய மீனின் அசைவை கூட கவனிக்க முடியும். கொக்கு பறக்கும் விதமும் மற்ற பறவைகளில் இருந்து வேறுபடும். பறக்கும்போது தனது நீண்ட கழுத்தை முழுவதும் மடக்கி கொண்டு ஆங்கில எழுத்து எஸ் போல வைத்திருக்கும். ஆனால் அன்னமும் பிளோமிங்கோவும் கழுத்தை நேராக நீட்டி கொண்டு பறக்கும். கொக்குகள் உலகில் பல நாடுகளில் வாழ்கின்றன. இந்தியாவில் நெல் வயல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற இடங்களில் அதிகமா பார்க்கலாம். விவசாயிகளுக்கு ஒரு வகையில் நண்பர்கள். காரணம், வயல்களில் இருக்கும் சில பூச்சிகள், சிறிய தவளைகள் மற்றும் மற்ற உயிரினங்களை சாப்பிட்டு இயற்கை சமநிலையை பாதுகாக்க உதவுது. கிராமங்களில் குளம், குட்டை, வயல் என்று எங்கு சென்றாலும் குவாக் குவாக் என்று சத்தம் போட்டுக்கொண்டு கூட்டமாக நடந்து செல்லும் வாத்துகளை பார்த்திருப்பீங்க. இந்த 4 பறவைகளில் மனிதர்களுடன் அதிகமாக பழகி வருவது வாத்து தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வாத்துக்களை தான் வளர்த்து வராங்க. முதல் பார்வைக்கு வாத்து சாதாரண பறவை போல தெரியும். ஆனால் அதற்கும் இருக்கும் திறமை உண்மையிலே ஆச்சரியமானது. தண்ணீரில் நீந்தும் போது அதன் கால்களை கவனிச்சிருக்கீங்களா? அதன் விரல்களுக்கு இடையில் தோல் இணைந்திருக்கும். இது ஒரு படகில் துடுப்பை போல வேலை செய்யுது. அதனால்தான் வாத்துகள் மிக எளிதாகவும் வேகமாகவும் நீந்தது. அதன் வாளின் அருகே இருக்கும் சிறிய சுரபியில் இருந்து எண்ணெய் போன்ற திரவத்தை தனது இறகுகளை தடவிக்கொள்ளும். இதனால் தண்ணீர் முத்துக்கள் போல உருண்டு கீழே விழுந்துவிடும். மழை பெய்தாலும் நீரில் மணிக்கணக்காக இருந்தாலும் அதன் உடல் பாதுகாக்கப்படுது. இயற்கை கொடுத்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி இது சொல்லலாம். வாத்துகள் மிகவும் சமூகமாக வாழும் பறவைகள். தனியாக இருப்பதை விட கூட்டமாக இருப்பதையே விரும்பும். குட்டி வாத்துகள் தாயின் பின்னால் வரிசையாக நடந்து செல்வதை பார்த்தால் யாருக்கும் சிரிப்பு வரும். ஆனால் அந்த வரிசைக்கும் ஒரு காரணம் இருக்கு. முன்னால் செல்லும் தாயை பின்பற்றுவதன் மூலம் குட்டிகள் பாதுகாப்பாகவும் வழி தவறாமலும் இருக்கும். வாத்துகள் உணவு விஷயத்திலும் புத்திசாலியா இருக்கும். தண்ணீரில் இருக்கும் சிறிய செடிகள், விதைகள், பூச்சிகள், நத்தைகள், சிறிய மீன்கள் என கிடைப்பதை பொறுத்து உணவை மாற்றிக்கொள்ளும். அதனால்தான் உலகின் பல பகுதிகளிலும் இவை எளிதாக வாழ முடியுது. வாத்து தண்ணீரில் மிகவும் அமைதியாக மிதந்து செல்லும். ஆனால் தண்ணீருக்கு அடியில் அதன் கால்கள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும். இப்போது இந்த 4 பறவையும் ஒரே இடத்தில் நிறுத்தி வைப்போம். இப்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரலாம், இந்த 4 பறவைகள் எது சிறந்தது அப்படின்னு. உண்மையில் அதற்கு ஒரு பதில் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விஷயத்துல சிறந்ததா இருக்கு. காதலை குறிக்க அன்னமும், அழகை குறிக்க பிளமிங்கோவும், பொறுமையை குறிக்க கொக்கும், புத்திசாலித்தனத்துக்கு வாத்தையும் நம்ம சொல்லலாம். இதுதான் இயற்கையின் மிகப்பெரிய அழகு. எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி உருவாக்கப்படல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறன், ஒரு தனி வாழ்க்கை, தனி நோக்கம் இருக்கு. அதனால்தான் இந்த உலகம் இவ்வளவு அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த 4 பறவைகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? அன்னமா, பிளோமிங்கோவா, கொக்கா? எது பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உலகத்தின் ஆச்சரியமான விலங்குகள், பறவைகள், இயற்கையின் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்புடன் நம்ம பார்க்கலாம்.